பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நாமினேஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. நாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து டைரக்ட் நாமினேஷன் பண்ணும். ஓகேங்களா? டைரக்ட் நாமினேஷன் வந்து இங்கிட்ட வந்து ஸ்வாப் ஆன ஒரு 2 பேர் வந்து பண்ணணும். ஓகேங்களா? இங்கிட்ட வந்து ஸ்வாப் ஆனது வந்து போன வாரம் வந்து கேர்ள்ஸ் டீம்ல இருந்து பாய்ஸ் டீமுக்கு வந்து ஆர்ஜி ஆனந்தி, பாய்ஸ் டீம்ல இருந்து கேர்ள்ஸ் டீமுக்கு போனா சத்யா. இவங்க 2 பேருமே நாமினேஷன் பண்ணணும். இதுல என்னடான்னு பாத்தீங்கன்னா வந்து செம்மையா வந்து நாமினேஷன் வந்து பயங்கரமா வந்து கதற விட்டாங்கன்னு தான் சொன்னோம். யாருன்னா ஜாக்லின். ஜாக்லினுக்கு வந்துட்டு அது ஒரு நாமினேஷன் வந்து எல்லாருமே சேர்ந்து பண்ணும்போது வந்துட்டு அங்க ஜாக்லினுக்கு வந்து நாமினேஷனே விழுவல. இருந்தாலும் இங்க வந்துட்டு டைரக்ட் நாமினேஷன் போடும்போது வந்து கரெக்டா தலைவன் வந்து பாயிண்ட் பிடிச்சிட்டு கரெக்டா போட்டான்னு தான் சொன்னோம். என்னன்னு பாத்தீங்கன்னா சத்யா வந்து நம்ம ஜாக்லின் வந்துட்டு நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த நாமினேஷன் பார்த்து பண்ணோடனே வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்துட்டு செம்மையா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க காரணம் அப்படின்னா, அவங்க வந்துட்டு எனக்கு பர்சனலா வந்து தோணுது வந்து அவங்க டாக்ஸிக்கா இருக்காங்க, அவங்க வந்துட்டு அவங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் இதுல இருக்காங்க. அவங்க வந்துட்டு எப்படின்னா ரொம்ப அவங்க ஒரு செல்ஃபிஷ் மூமெண்ட்லயே இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அவங்க வந்துட்டு என் பர்சனலா வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த மாதிரிதான் இருக்காங்க, இந்த ஒரு டாக்ஸிக்கா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலா தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க சத்யா வந்துட்டு சொல்லியிருந்தாப்ல. இதுல என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் வந்துட்டு என்ன நினைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு உடனே அழுகுறாங்க. ஏற்கனவே வந்துட்டு சத்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் ஏதோ ஒரு நடந்திருக்கும் போல இருக்கு. அப்போதைக்கு வந்துட்டு அதிகமா நான் வந்துட்டு சாரிடா உனக்கு ஹர்ட் ஆச்சுன்னா சாரி, ரொம்ப சாரி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்துட்டு நம்ம சௌந்தர்யாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் சாரி எல்லாம் கேட்டேன் அவன்கிட்ட, அவன் இருந்தாலும் மறுபடியும் அதையே நான் ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி வந்துட்டு அது என்ன காரணம், இல்ல வந்து லைவ்ல இருந்து தூக்கிட்டாங்களா இல்ல எபிசோட்ல தூக்கிட்டாங்களா அப்படின்னு தெரியல. இது வந்துட்டு அந்த ஒரு மூமெண்ட் வந்துட்டு சொல்றாங்க. ஆனா என்ன காரணம் தெரியல. ஏன்னா லைவ்லயே வந்துட்டு பல விஷயத்த வந்து தூக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் இப்படி தூக்கிட்டு இருக்காங்கிறது சத்தியமா தெரியல. ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் தூக்கினா கூட பரவாயில்ல, மொத்தத்தையும் ஒரு மொத்தத்தையுமே தூக்கிட்டாங்க. இதே வந்துட்டு இந்த காலைல வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு நம்ம ஸ்கேம் அந்த 17 லட்சம் ஸ்கேம் வந்துட்டு நடந்தது வந்துட்டு டீட்டெயிலா சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் கன்ஃபார்மா வந்துட்டு பாதியோட அப்படியே கிளிக் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. அதை பத்தி ஆல்ரெடி நான் ஃபுல் வீடியோ போட்டிருந்தேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இந்த இதுல வந்துட்டு பயங்கரமா கதறி அழுது இருக்காங்க. அதுக்கப்புறம் நார்மலா அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போ வந்துட்டு தேம்பி அழுவ ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ரயானா இருக்கட்டும் நம்ம சௌந்தர்யா இருக்கட்டும் 2 பேருமே வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்துட்டு ஒரு டைரக்ட் நாமினேஷன் வந்துட்டு ஜாக்லின் பண்ணது காரணம் வந்துட்டு அந்த ஒரு டாக்ஸிக்கா எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க தான் நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது வந்துட்டு தெளிவா வந்துட்டு சத்யா வந்துட்டு சொன்னாரு. அது வந்துட்டு ஆல்ரெடி டைரக்டா ஏற்கனவே நடந்திருக்கும் பொழுது அதுக்கும் ஜாக்லின் வந்து சாரி கேட்டிருப்பாங்க பொழுது. அண்ட் இந்த பிரச்சனை வந்துட்டு மறுபடியும் ஆகவும் நம்ம ஜாக்லினால தாங்க முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பாத்ரூம்ல போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாமினேஷனுக்கு வந்துட்டு ரெடி ஆயிட்டாங்க. சரி மேபி சத்யா நாமினேஷன் பண்றதுக்கு ரெடி ஆகிடுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்க மக்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.